இந்த வீடியோவில் பைத்தனில் ஃப்ளாஸ்க் டியூட்டோரியல் பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ணினேன் sample.py என்ற ஃபைலில் வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இம்போர்ட் ஃப்ளாஸ்க் ரிக்வெஸ்ட் JS115 என்றதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அதுக்குள்ளே யூசர் டேட்டான்ற ஒரு லிஸ்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே JSON ஃபார்மேட்டில் வந்து நாங்கள் யூசர் டீட்டெயில்ஸை வந்து யூசர் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்குறோம். யூசர் டேட்டான்ற பேரில் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற யூசர் ஐடி, அதுக்குள்ளே நேம், இமெயில், அட்ரஸ் இவெல்லாம் JSON ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து @sign போட்டு app.route எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து ரிட்டர்ன் பண்ணது வெல்கம் என்றதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு app.route எழுதி அதுக்குள்ளே இந்த டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி வர்றதுக்கு நாங்கள் இன்னொரு app.route எழுதி அதுக்குள்ளே வந்து /user என்ற ஒரு பாத்தை வந்து கொடுத்துருக்குறோம். கொடுக்குற அந்த URLக்கு அங்கால வந்து /uploadன்றதை வந்து கொடுத்தோம்ன்ற தான் /user டேட்டான்றதை வந்து கொடுக்கணும். தொடர்ந்து ஹெட் மெத்தட்ன்றதை வந்து கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து யூசர்ஸ்ன்றதை ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணது JSON ஃபார்மேட்டில் யூசர் டேட்டா ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இப்படி எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணுவமாக இருந்தேன். தொடர்ந்து அதோட வந்து எங்களோட debug = true அங்கே ஒரு போர்ட் நம்பர் ஒன்று கொடுக்காம சும்மா நார்மலாக debug ப்ரொஜெக்டை ரன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் /user data அங்கே வர ரன் பண்ணுற அந்த URLக்கு அங்கால /user டேட்டான்னு கொடுத்துட்டு ப்ரொஜெக்ட் ரன் பண்ணிக்க எங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லா யூசர் டேட்டா வந்து இப்படி பிரிண்ட் ஆகி வரும். தொடர்ந்து அங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் யூசர் டீட்டெயில்ஸும் வந்து இப்படி பிரிண்ட் ஆகி வரும். யூசர் டேட்டா அங்கே இருக்கிற எல்லாம் வந்து இப்படி வந்து பிரிண்ட் ஆகி வரும். தொடர்ந்து நாங்கள் கொடுக்குற URLக்கு அங்கால வந்து நாங்கள் /user data யூசர் டேட்டாண்ட பார்த்து வந்து கொடுத்துருக்கலாம். அதை கொடுத்தோம்னா அந்த URLக்கு அங்கால யூசர் டேட்டான்னு கொடுக்க எங்களுக்கு இப்படி வந்து JSON ஃபார்மேட்டில் எங்களுக்கு டேட்டா வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ தொடர்ந்து ஏதாவது ஒரு யூசர் டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிட்டு வரணுமெண்டா /user டேட்டாக்கு அங்கால வந்து நாங்கள் இந்த யூசர் ஐடியை மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். /user டேட்டா அங்கால வந்து யூசர் ஐடியை மென்ஷன் பண்ணி கொடுத்தோம்னா அந்த ஐடிக்குரிய யூசர் டேட்டா மட்டும் வரும். இப்படி வந்து தொடர்ந்து இன்னொரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு app.route க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நாங்கள் அதுக்கு மெத்தட்டா வந்து கேட்ட மெத்தட் தான் அதுக்குள்ளே வந்து /user data அதோட வந்து அங்கால யூசர் ஐடியை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு தொடர்ந்து மெத்தட் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு யூசர் டேட்டாஸ் என்ற பேரில் வந்து ஒரு யூசர் டேட்டான ஒரு மெத்தட் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே யூசர் ஐடியையும் வந்து கொடுக்குறோம். ப்ராக்கெட்டுக்கு வந்து யூசர் டேட்டாவையும் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு யூசர் ஐடியை கொடுத்துட்டு தொடர்ந்து அது வந்து அந்த ஐடிக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு தொடர்ந்து ப்ராஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை ரன் பண்ணுவமாக இருந்தால் அந்த ஐடிக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும் இப்படி கொடுக்க எங்களுக்கு வரும். /user டேட்டான்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு எல்லா டேட்டாவும் வரும். அங்கால வந்து அது ஒரு ஐடிக்குரியதை மட்டும் கொடுக்க அந்த ஐடிக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். வேறு URLக்கு அங்கால ஐடியை மென்ஷன் பண்ணி கொடுத்தா அந்த ஐடிக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இதில் வந்து ஐடியை மட்டும் அதில் கொடுத்துருக்குறோம். அந்த ஐடிக்கு ஏற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு வந்து வரும். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு அந்த ஐடியை மென்ஷன் பண்ணி அந்த ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் 127.0 அந்த URLக்கு அங்கால /user டேட்டான்றதை வந்து கொடுத்து தொடர்ந்து அங்கால ஐடியையும் கொடுத்துட்டு வந்து எந்த டீட்டெயில்ஸுடைய ஐடியையும் கொடுத்துட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸுக்கு அந்த ஐடிக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதை விட அங்கே இருக்கிற ஐடியை இண்டெக்ஸை விட கூடின இண்டெக்ஸ் உள்ள கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸ் எரர் வந்து வரும். அங்கே 3 யூசர் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் அதை விட கூடின ஒரு 3 0 இருந்தால் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட வந்து 4 அப்படி அதை விட கூடின இண்டெக்ஸை வந்து கொடுக்க எங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். இப்படித்தான்
லிஸ்ட் ஃபார்மேட்டில் லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து பைத்தனில் வந்து பிரிண்ட் பண்ணுறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.